வந்தே மாதிரம் பெருநாள் பெருங்கூட்டம் கூடியிருக்கான். இது கூட வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக்ல இருந்து வந்த கூட்டம் தான் போல தெரியுது. வந்தாங்க தேசிய கொடியை எழுத்துவேன், கொளுத்துவேன், தனி தமிழ்நாட்டை பிச்சு விட்டு போயிருவேன் சொல்லிட்டு இருக்கானுங்க. எப்பா தம்பிங்களா, அந்த ஈழ போரில் எனக்கு சாட்சியம்னு ஒருத்தர் புஷ்பராஜா ஒரு புக் எழுதினார் 2004 2006. அதை வாங்கி படிச்சுட்டு அப்புறம் தமிழ்நாட்டை பிரிக்கிற வேலையை பாருங்க. வீட்டுல போய் தூங்க கடா, ஜல்லிக்கட்டு வெண்ணெய் கட்டுக்கிட்டு. ஜெயஹிந்த். தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்கு, நடத்தவே விட மாட்டேங்கிறாங்க. ودي ايربورت. ليش؟ انا بروح مدراس. மெட்ராஸ் ليش بيروح؟ يا بشوف جلكته. ஜல்லிக்கட்டு ஐயோ பீத்தாங்கிறவன் நடத்த விடாம பெரும் பிரச்சனை. كريم بيتك خليه جو هوم سليب، بيتك خليه يولي. انا اروح منك اسوي سبورت جلكته، مدراس بيبل انا سبورت. والله؟ ايه كل الدنيا بيسبورت الحين. يلا. ايه يا اوكي. தமிழனுக்கு எங்க போனாலும் சப்போர்ட் இருக்குடா, ஆனா இந்தியாவுக்குள்ள தான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இருடா பீட்டாவா நாங்களான்னு பாத்துறோம். இதுல என்னன்னா, இந்த ஆளும் தரப்பு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு காரணம் நீதிமன்றத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்வது. அது நீதிமன்றம் சொல்லிருச்சு, பாஜக அதான் சொல்லுது, அதிமுக அதான் சொல்லுது. நாங்க என்ன செய்ய முடியும்? நீதிமன்றம் எத்தனை விஷயங்கள்ல குட்டுன்னு குட்டிருக்கு தெரியுமா? அதிமுகவையும் பாஜகவையும் குட்டுன்னு குட்டிருக்கு. நெடுஞ்சாலைகள்ல மதுக்கடைகள் இருக்கக்கூடாது, டாஸ்மாக் இருக்கக்கூடாது, 6 மாதம் கெடு என்று கெடு விதித்திருக்குது. ஒண்ணுக்கு பல முறை, பல 6 மாதங்கள். 2011 அதிமுக அரசு அமைஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் 2017 2வது அரசு வந்துருச்சு. இந்த 2வது அரசுக்குள்ள பல 6 மாத கெடுகளை உச்ச நீதிமன்றம் கொடுத்தது. இன்னும் கடை இருக்குது நெடுஞ்சாலையில. எத்தனை தடவை இதே மாதிரி சொல்ல முடியும்? பாஜக அரசுக்கு காவிரியில நடுவர் மன்றம் அமைக்கணும், மேலாண்மை வாரி அமைக்கணும், 3 நாள் அமைக்கணும், இதே உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. இங்க பீட்டாங்கிற ஒரு என்ஜிஓ அமைப்பு தான் இதுல எதிரா நிக்குது. அன்றைக்கு தமிழ்நாடு அரசு வாதாடிச்சு, தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கை. அப்ப அரசினுடைய கோரிக்கை ஒரு பக்கம், உச்ச நீதிமன்றம் அந்த கோரிக்கையை ஏற்று வழிகாட்டுகிறது. 3 நாள் அமைக்கிறோம்னு சொல்லிட்டு போய் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அதெல்லாம் முடியாது, அரசியலமைப்பு சட்டமா, நாடாளுமன்றமா, நீதிமன்றமா அப்படின்னு கேட்டுச்சா இல்லையா இதே மோடி அரசு? இன்னைக்கு அந்த குரல் எங்க போச்சு? அப்ப இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு பின்னால் நீங்க பதுங்குறீங்க. எத்தனை விஷயங்கள்ல பதுங்குறீங்க? நீங்க மலக்குழியில மனிதனை இறக்கி அப்படி செய்யக்கூடாது, தூய்மை பணியில மனித கழிவுகளை மனிதனை அகற்றக்கூடிய அந்த செயல்ல மனிதனை இறக்க கூடாதுங்கிறது நீதிமன்ற சட்டம். 1 முறை 2 முறை இல்ல, சட்டமே நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்டிருக்கு அப்படி செய்யக்கூடாதுன்னு. இன்னைக்கும் துப்புரவு பணியாளர்களா தண்டவாளத்தில் இறக்கி விடப்படுவர்கள் யாரு? மனிதர்கள். இங்க டிரைனேஜ்ல சுத்தம் பண்றதுல வாரத்துக்கு 3 பேர் செத்து போறாங்க. இதெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு தான். சார், இந்த அதிமுக அவங்க சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட், நாங்க நம்பிக்கையா நாளைக்கு பிரதமர் மோடியை சந்திக்க போகிறோம், திரும்பி வரும்போது வெறுங்கையோடு திரும்பி வரமாட்டோம்ங்கிறாங்க. ஷானவாஸ் என்ன நினைக்கிறார்? முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவருடைய ஆளுமை திறனுடைய வெளிப்பாடாக மத்திய அரசோடு பல விஷயங்கள்ல முரண்பட்டு நின்றார். உதய் மின் திட்டத்தை ஏற்க முடியாதுன்னு சொன்னாரு, ஜிஎஸ்டியை ஏற்க முடியாதுன்னு சொன்னாங்க, நீட் தேர்வுல மாற்று கருத்து வைத்தார்கள். இன்றைக்கு அந்த மறைவுக்கு பிறகு 1 மாதத்தில் அத்தனையிலும் கையெழுத்து போட்டு வந்திருக்கிறது இந்த அரசு. மத்திய அரசினுடைய அத்தனை அம்சங்களிலும் ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு முரண்பட்ட, இந்த சமூக நீதிமன் முரண்பட்ட, மத்திய அரசினுடைய இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களோடு முரண்பட்ட, அதிமுக முரண்பட்ட, ஜெயலலிதா அவர்கள் முரண்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் உடன்பாடோடு கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். நாளைக்கு என்ன கையெழுத்து போட போகிறார்களோ தெரியவில்லை. ஆனால் அப்படி போட்டுவிடக் கூடாது. அவர்கள் சில நிபந்தனைகளை தளர்த்தலாம், சில வாஞ்சையான வார்த்தைகளை பேசலாம். உதய் மின் திட்டத்தில் பேசியது போல, ஜிஎஸ்டியில் பேசியது போல, நீட்டில் பேசியது போல பேசலாம். ஆனால் அப்படி பேசுவதற்கு மயங்கி நீங்கள் கையெழுத்து போட்டு வந்து விடாதீர்கள், ஒப்புக்கொண்டு வந்து விடாதீர்கள். தமிழ்நாட்டினுடைய நிலைமை மாறி இருக்கிறது. இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டோடு நின்றுவிடும் என்று தயவு செய்து கணக்கு போடாதீர்கள். இந்த போராட்டம் விவசாயிகள் பிரச்சனைக்கு நீட்செடியும், இது காவிரி பிரச்சனைக்கு நீட்செடியும். ஏனென்றால் இன்றைக்கு இளைஞர்கள் அரசியலற்றவர்கள் தான், அரசியல் கட்சிகள் அற்றவர்கள். நான் அவர்களை அரசியலற்றவர்கள் என்று, அரசியல் புரிதலற்றவர்கள் சுருக்கி நான் சொல்ல விரும்பல. அரசியல் புரிதல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திரண்டு இருக்காங்க. அவர்கள் கட்சிகளை வர வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்களே தவிர இந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். பீட்டா என்றால் யார் என்று தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சித்தாந்த பின்புலத்தையும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு கோக் பெப்சி வரைக்கும் தடை செய்யணும்னு கேட்கிறாங்க. அவங்க களத்துல நின்று இந்த தாமிரபரணியில நீ தண்ணியை உறிஞ்ச வராதேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் புரிதல் அடைய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் ஆளும் கட்சிக்கு, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நாங்கள் சொல்லுவது, இந்த போராட்டம் விரிவடையும், நிச்சயமாக விரிவடையும். அந்த களத்தை நோக்கி இந்த இளைஞர்கள் எடுத்துச் செல்வார்கள். அதனால் நீங்கள் இதை குறைத்து மதிப்பிட்டு ஏதோ நாளைக்கு ஒரு சால்ஜாப்பு வார்த்தைகளோடு முடித்து விடலாம் என்று கணக்கு போட்டு விடாதீர்கள். இதை நீங்க ஒரு காத்திரமான ஒரு விஷயத்தை பதிலாக இதுல கொடுங்க.
அதிமுக தன்னளவில் இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் இப்போது வரை மேற்கொண்ட மாதிரி தெரியல. ஏன்னா ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை கவர் பண்ணிட்டு இருக்க வகையில பார்க்கிற போது இந்த போராட்டத்தை அதிமுக அரசு ஒடுக்குவது போலவும் தெரியவில்லை. அவங்க எடுக்கிற நடவடிக்கை குறித்து அவங்க பதில் சொல்றாங்க. இதுக்கு மேல ஒரு மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும் எதிர்பார்க்கறீங்க ஷானவாஸ்? அதாவது ஒரு போராட்டம் நடக்கிறது, மக்கள் இளைஞர்கள் திரண்டிருக்கிறார்கள். அங்க மின் தடை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அலங்காநல்லூர்ல அந்த இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய, அந்த ஊர் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய, அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருப்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை தடுக்க வேண்டிய, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுப் பொருளை தடுக்க வேண்டிய, அங்கே உள்ள ஆதரவளிக்க செல்பவர்களை பேரிகார்ட் போட்டு தடுத்து நிறுத்தி சோதனை இட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்போ இந்த போராட்டத்தை ஆதரிப்பதாக ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மறுபக்கம் ஒடுக்கக்கூடிய வேலை இந்த அரசை செய்கிறது. உங்களுக்கு யாருக்கு பயம்? 50 எம்பிக்களை வைத்திருக்கிறீர்கள். கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் எதற்கெடுத்தாலும் திமுகவை கேள்வி கேட்டவர்கள் இன்றைக்கு 50 எம்பிக்களை வைத்திருக்கிறீர்கள். உங்கள் ஆதரவு பல விஷயத்தில் மோடி அரசுக்கு தேவைப்படுகிறது. மோடி அரசு உங்களை பார்க்க ஓடி வருகிறது. பல விஷயங்கள்ல பல மசோதாக்கள் நிறைவேறணும், உங்கள் மேலவையில் உங்களுடைய ஆதரவு தேவை. இப்படிப்பட்ட ஒரு திடமான இடத்தில் 3வது தேசிய பெரிய கட்சியாக, நாடாளுமன்ற கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எதற்கு அஞ்சணும்? அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை நாளைக்கு முதலமைச்சர் போறாருன்னு சொன்ன பிறகுதான் அனுமதி கிடைக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்ப மோடி அரசு தமிழ்நாட்டை எப்படி பார்க்கிறது? அப்படி பார்க்க வேண்டிய இடத்தில் ஏன் அதிமுக இருக்கிறது? அதான் நம்ம கேள்வி. அப்ப அதிமுக இன்னும் குரல் எடுத்து பேச முடியாதா? தொடர்ந்து பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியாதா? வந்தே மூத்திரம் சொல்லி தெரியுறீங்க. பொங்கலுக்கு சம்பந்தம் கிடையாது. பொங்கல் விவசாயிகள் கொண்டாடுறது. உங்க தாய் மாதம் வந்த இடம் விவசாயிகள் கிடையாது, விவசாயம் பண்ண இடம் கிடையாது, அங்க மாடு கிடையாது, கத்திரிக்காயம் கிடையாது. உங்களுக்கு ஜல்லிக்கட்டை பத்தி சொன்னா இதுக்கு பொத்துக்கிட்டு வருது. பொத்திக்கிட்டு சும்மா இருங்கப்பா, அதே அடிமைகளே நீங்க சும்மா இருங்க. ஜெயஹிந்த், வந்தே மாதரம், அகைன் வந்தே மாதரம். பாத்தீங்களா தலைவரே, எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இந்த தாத்தா சொல்லியிருக்காப்ல என்னமோ அரபி அடிமைகள் சொல்லியிருக்காப்ல முஸ்லீம் எல்லாம் பத்தி. இங்க யாரு அடிமையா இருக்கா? யாரு இங்க மாடு இல்ல, யாரு ஆடு இல்லன்னு யாரு சொன்னா? என் தாத்தா, இது தப்பு தாத்தா நீங்க பேசுறது. நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான், சரிங்களா? தமிழர்களா ஒன்றுபட்டாதான் நம்ம தமிழ்நாட்டை இணைக்க முடியும். இந்த தமிழ்நாட்டை பிரிக்கிறத சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டை பிரிச்சு பாருங்க, ஆட்சி சரியில்லை, எதுவுமே சரியில்லை. நம்ம தமிழன் எங்க போனாலும் தமிழெல்லாம் அடிக்கிறாங்க. நம்ம எங்க போனாலும் அடி வாங்கிட்டு தான் வர்றோம். தாத்தா உன்னை யாரும் அடிக்காம இருக்காங்க தாத்தா. போய் நீ தமிழ்நாட்டை விட்டு வெளி ஸ்டேட்ல போய் நீ பேசிப்பாரு. உன்னை வாயிலேயே குத்துவானு, வாயிலேயே குத்தி பொட்டத்தை டேக்ஸ் இருக்கு, பொட்டத்தை டேக்ஸ் வெளில வந்துருந்தா அவனுக்கு. அதெல்லாம் யாரையும் நம்ம தமிழர்கள் எல்லாம் தமிழர்களா ஒன்றுபட்டு நம்மளோட பாட்டன் முற்பாட்டன் விட்டுட்டு போனாதான் நம்ம இப்ப எல்லாம் அதை நம்ம என்ன பண்றோம், நம்ம அதை மீட்டுறோம், சரிங்களா? அதனால தாத்தா பேசுனது ரொம்ப தப்பு. நம்ம எல்லாம் தமிழர்கள். இதுல முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின்லாம் பேசவே கூடாது. உனக்கு அறிகிறதே கிடையாது. வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு செய்வணும், பொத்திக்கிட்டு வீட்டை சாப்பிட்டுட்டு பொத்திக்கிட்டு கடை. உன்னால எதுவுமே முடியாது. ஜல்லிக்கட்டு இவ்வளவு பேர் ஜல்லிக்கட்டுல அந்த மாரினா இது மதுரை, மன்னார்குடி, திருவாரூர், திருச்சி எவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஆனா நீ போய் அங்க போய் நின்னா அடிச்சு வெட்டி ஒரு கொண்டு போடணும். எதுவுமே அங்க போய் பேசினா நீ அங்க உரு குறைச்சு விட அக்டோபர் 6 பேரை பிரிச்சு போடணும். பிரிச்சு அப்படியே பிரிச்சு மேய்ச்சிருவாங்க எல்லாம் தமிழர்கள். சொட்டப்பாயில நீ ரிட்டையர் ஆயிட்ட, போய் பட்டு தூங்குடா கம்யூனிட்டி பேல. தண்ணி போட்டுருக்கியாடா நீ? தண்ணி அடிச்சிருக்கியா நீ? இல்ல தெரியாம வாய விட்டுட்டியா? மன்னிப்பு கேட்டுக்க உடனே. இல்ல சாவ அடிச்சுடா உடனே. கம்யூனிட்டி மத கக்கரவத்தை உருவாக்காதரா நாய் பயில, சொட்ட பயில. முடியும் முளைக்கல, ஒண்ணும் முளைக்கல. நீ எல்லாம் போய் அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கியா? அடி வாங்கிருக்கியா? அடி கொடுத்திருக்கியா? நீ இல்ல ஒரு நாள் பாத்துட்டு வந்திருக்கியா? திருட்டு பேல இல்ல காமெடி பண்ணாதரா. போடா கம்யூனிட்டி நாய், சொட்ட கம்யூனிட்டி. வந்தே மாதமே நீ எதுக்கு சொல்ற? நீ அதை சொல்லக்கூடாது. நீ என்ன முஸ்லீம் பத்தி நீ தப்பா பேசுற? ஏன் பிரிச்சு? நான் இந்து தான், முஸ்லீம் கிடையாது. நான் இந்து தான். நானும் இந்து தான். எதுக்கு நீ முஸ்லீம் பத்தி அவங்களுக்கு ஒண்ணு இல்லங்கிறையா? அவங்க தமிழர் இல்லையா? அவங்க தமிழ் வயிற்றுல பிறக்கலையா? இல்ல உங்க அம்மா வயிற்றுல பிறந்தாங்களா? என்ன சொல்லி நீ இப்ப பதில் சொல்லி பதில் சொல்லி அவன மக்களே எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்த நாயை என்ன பண்ண முடியும் பண்ணுங்க. இவரு பேசுனது ரைட்டா? ஐ வாண்ட் ஹெல்ப் மஜ்னூன். அந்த RSS என்ன? பீட்டாவை ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க இப்ப பாடுபடுறோம். தமிழ் சேர்ந்து பாடுபடுறோம். பீட்டான்னா என்ன? அதை எனக்கு தெரிஞ்சாகணும். பீட்டான்னா யாரு? பீட்டா யாரு இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது? இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கையெழுத்து போட்டது யாரு? எங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சாகணும். தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சாகணும். இதெல்லாம் நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைத்து மக்களுக்கும் ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு. ஓகே, யூசுப் பேசுறேன், சவுதியில இருந்து. தமிழ்நாட்டில் தற்போது ஜல்லிக்கட்டு அதனுடைய விழிப்புணர்வு போராட்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வரவேற்கத்தக்க ஒண்ணு. அது பற்றி என்னுடைய சவுதி நண்பர் அப்துல் ரஹ்மான் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். ஜல்லிக்கட்டு அது மூலமா இருக்கக்கூடிய பாதிப்புகள், கார்ப்பரேட் அரசியல், இதை பத்தி எல்லாமே நான் அவர்கிட்ட சொன்னேன்.
அவர் உடனே நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுக்கறாரு. அவர் பேசுவாரு, கேளுங்க. அப்துல் ரஹ்மான். I support Jallikattu. Tamil Nadu people love and strong. I love Tamil Nadu people. Be strong for Tamil Nadu. For Jallikattu. For Jallikattu. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.